எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி. இந்த ஆரோக்கியமான ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் நிறையா ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் பால், அதுக்கப்புறம் நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம், 3 டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதை எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். முதல்ல ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். இப்போ பால் சேர்த்திக்கலாம். அடுத்து தேன், கடைசியாக தண்ணி. உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கீழே நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.